ஐயனார் துணை சீரியல்ல சோழன் குடும்பத்தை போட்டோ எடுக்க விடாம மனோகர் பண்றத புரிஞ்சுக்கிட்ட சோழன் சேரன் பல்லவன் பாண்டிய வலுக்கட்டாயமா எடுத்துட்டு வந்து போட்டோவும் எடுத்துடுறாரு. நிலா மேல நின்னுக்கிட்டே கீழே உட்கார்ந்துருக்க வானதி குடும்பத்தையும் கார்த்திகா குடும்பத்தையும் போட்டோ எடுக்கலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எல்லாரும் போய் போட்டோ எடுத்துட்டு சாப்பிட்றதுக்காக போயவும் செஞ்சிடறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நடேசன், பாத்தியா என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு பெரிய மனுஷன் நானு இங்க உட்கார்ந்துருக்கேன், என்னை விட்டுட்டு இவங்கெல்லாம் மட்டும் போய் போட்டோ எடுத்துக்கிறாங்க, என்னை ஒரு வார்த்தையாவது கூப்பிட்டாங்களா, என்னை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு சேர்ல இருந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிக்கும் போது குடிச்சிருக்கிறங்காட்டி தள்ளாட்டத்துல கீழே விழுகவும் போறாரு. பக்கத்துல உட்கார்ந்துருந்தவங்க எல்லாம், யார் இவரு தண்ணி போட்டுட்டு கல்யாண மண்டபத்துக்குள்ள வந்திருக்காரு, ஒருவேளை மாப்பிள்ள சொந்தமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அதை கேட்ட நடேசன், எக்ஸாக்ட்லி நான் தான் வந்து மாப்பிள்ளையோட அப்பா, இந்த வீட்டோட சம்பந்தி, உங்களுக்கு என்ன தெரியலையா அப்படின்னு அவரே அறிமுகப்படுத்திக்கிறாரு. அப்ப அங்க வந்த மனோகர் இருந்துகிட்டு, என்ன நீங்க இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நடேசன் இருந்துட்டு, இல்ல என்னை கூட்டிட்டு வந்துட்டு யாருமே போட்டோ எடுக்கல பாருங்களேன் சம்பந்தி, வீட்டுக்கு பெரிய மனுஷன் நானு, ஏதாவது மதிக்கிறாங்களா என்னைய அப்படின்னு பேசுறாரு. அப்ப வாயிலிருந்து பயங்கரமா ஸ்மெல் அடிக்குது. அப்ப தாஸ் கிட்ட, ஏண்டா தாஸ் இந்த ஆளு குடிச்சிருக்கானோ அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு தாஸ், ஆமாப்பா எனக்கும் அப்படிதான் தெரியுது, நடக்கிற நடையிலேயே தெரியலையா, தள்ளாட்டத்தை பாருங்க, இந்த ஆளு மானத்தை வாங்கறதுக்காகவே இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன், ஒரு கல்யாண மண்டபத்துல குடிச்சிட்டு வரக்கூடாதுங்கிற மேனஸ் கூட அந்த ஆளுக்கு தெரியாது அப்படின்னு தாஸ் சொல்றாரு. அதுக்கு மனோகர், இந்த குடும்பத்திட்ட இருந்து இதை தவிர வேற என்னடா எதிர்பார்க்க முடியும், என்ன ஆளுங்களோ, ஏங்க சம்பந்தி இப்ப போய் நீங்க குடிக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நடேசன், கண்டுபிடிச்சிட்டீங்களா நான் குடிச்சிருக்கிறத, ஐயோ என் பையன்கிட்ட சொல்லிடாதீங்க சண்டைக்கு வந்துருவான், காஸ்ட்லி சரக்கு ஃபாரின் சரக்கு நாத்தம் அடிக்காதுன்னு தான் சொன்னாங்க, ஆனா பாருங்க நல்லாவே அடிக்குது, எல்லா சரக்கும் சரக்கு தான் போல, எப்படி இருந்தாலும் நாத்தம் அடிச்சிருது அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அதை பார்த்த மனோகருக்கு கடுப்பாகுது. உடனே தேனை இருந்துக்கிட்டு, என்னங்க இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க, வாங்க நம்மெல்லாம் போய் ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலான்னு கூப்பிடுறாங்க. அப்ப நடேசன், ஃபேமிலி போட்டோ எடுக்க போறீங்களா சம்பந்தி, பாருங்க உங்களை எல்லாம் கூப்பிட்றக்கு உங்க சம்சாரம் வருது, என் சம்சாரமும் இந்நேரம் உயிரோட இருந்திருந்தா என்னையும் கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன், இப்ப பாருங்க பயலுக ஒருத்தனும் என்ன போட்டோ எடுக்கிறதுக்கு கூப்பிடல, அவனுங்க பாட்டுக்கு எடுத்துட்டு அவனுங்க பாட்டுக்கு ஜோடி ஜோடியா சுத்துறானுங்க, இந்த அப்பனை எவனுமே கண்டுக்கலன்னு அவர் பாட்டுக்கு பாட்டா படிக்கிறாரு. பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருமே இவர் பண்ற அட்டூழியத்தை பார்த்து சிரின்னு சிரிக்கிறாங்க. அதை பார்த்த மனோகர் சமாளிக்கிறக்காக, நீங்க கொஞ்சம் இந்த சைடு வாங்கன்னு பிடிச்சி இழுத்துட்டு போறாரு நடேசனை. அங்க பக்கத்துல போய், என்ன நீங்க இப்படி இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, வந்திருக்கிறவங்கள விஐபிக தெரியுமா, இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப சேரன் நடேசன் மனோகர் கிட்ட பேசுறத பாத்துடுறாரு. உடனே சேரன் இருந்துகிட்டு பாண்டி கிட்ட, பாண்டி நீ இவங்களெல்லாம் சாப்பிட கூட்டிட்டு போ, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப பாண்டி, நீ எங்கன்னு போற, வா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடவும், இல்லடா எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் வந்துடுறேன் நீ போடா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட வராரு. வந்துட்டு மனோகர் கிட்ட, சார் அவரையே கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மனோகர், என்ன தம்பி இது, கல்யாண மண்டபத்துல போய் சரக்கடிச்சிட்டு வந்திருக்காரு, இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா, இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே பணக்கார வீட்டு பசங்க, என்ன நினைப்பாங்க, இப்படி தண்ணி போட்டுட்டு அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கீங்க, சேச்சா இது ஒன்றும் சரியா படலை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சேரன், மன்னிச்சிடுங்க சார், சொல்லிதான் கூட்டிட்டு வந்தோம், இருந்தாலும் இவரால கண்ட்ரோல் பண்ண முடியலையாட்டிருக்கு, எங்கேயோ போய் குடிச்சிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த நடேசன், ஏன்டா இங்க வந்த நீ, இப்போ என்னை விட்டுட்டு போய் போட்டோ எடுத்தீல, இப்ப மட்டும் எதுக்குடா வந்த, போடா நான் உங்க கூட பேச மாட்டேன் அப்படின்னு கத்தி சத்தமா பேசுறாரு. அதை பார்த்த சேரன், அப்பா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, எதுக்கு இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நடேசன், இங்க பாடுறா, சம்மந்திய போட்டோ எடுக்கிறதுக்கு சம்மந்தியம்மா வந்து கூப்பிடுறாங்க, நீங்க எவனாவது என்னை கூப்பிட்டீங்களாடா, இதுக்குத்த அவன் ஆள் இருக்கணுங்கிறது, என் பொண்டாட்டி இல்லாதங்காட்டி நீங்களாம் என்னை கேப்ல விட்டுட்டீங்கல்ல அப்படின்னு அவரு பாட்டுக்கு திக்கி திணறி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட மனோகர், தம்பி இவர் எங்கேயாவது கொண்டு போய் ரூம்ல அடைச்சு வை, இப்படியே இருந்தாருன்னா குடும்ப மானமே கப்பல் ஏறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நடேசன், என்ன வாட் டு யூ சே, என்ன போய் ரூம்ல அடைக்க சொல்றீங்களா, நான் உங்க வீட்டு சம்மந்தி, அது எப்படி நீங்க என்ன இப்படி சொல்லலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கவே மனோகர் மேல வாந்தி எடுத்துறாரு. வாந்தி ஸ்மெல்லு செம்ம ஸ்மெல் அடிக்குது. அதை பார்த்த தேனு, ஐயா என்னங்க அப்படின்னு சொல்றாரு. தாசு நடேசனா அடிக்கவே போயிடுறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க, எங்க அப்பா மேல இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, யோ என்னைய ஆள் இவரு அப்படின்னு சேரனை பிடிச்சி சத்தம் போடுறாரு. சேரன் வந்துட்டு, அப்பா என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. தூரத்துல இருந்த சோழன் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. வாந்தி எடுத்ததை பார்த்த சோழனுக்கு தெரிஞ்சு போச்சு நடேசன் குடிச்சிருக்காரு அப்படிங்கிறத. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம். மனோகர் மேல வாந்தி பண்ணதை நினைச்சு, சே அப்பா இன்னைக்குதான் உருப்படியான வேலையை ஒன்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இதை நிலா பாத்திரக்கூடாதுன்னு எப்படியோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இங்க மனோகர் இருந்துகிட்டு, ஐயோ தாஸ் என்னால சுத்தமா முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருந்தவங்களா, இது யாரு மனோகர்,
உனக்கு தெரிஞ்சவங்களா இப்படி இன்டீசெண்டா பிஹேவ் பண்றாங்க, இவங்களெல்லாம் எதுக்கு இன்வைட் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தாஸ் இருந்துகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சமாளித்து வைக்கிறாங்க. சேரன் கிட்ட இங்கே பாரியா, ஒழுங்கு மரியாதையாக உன் அப்பனை கூட்டிட்டு தயவு செஞ்சு வெளியில் போயிடு, இதுக்கு மேலே இங்கே நின்னீங்க நாங்கள் மனுஷனாக இருக்க மாட்டோம் அப்படின்னு தாஸ் சொல்கிறாங்க. அதுக்கு சேரன் மன்னிச்சிடுங்க சார், அவர் வேணும்னு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை கூட்டிட்டு வேக வேகமாக போகிறாரு ரூம்குள்ளே. ஏன்பா இப்படி பண்ணுறீங்க, நான் உங்களை ஒரு இடத்துல தானே உட்கார சொன்னேன், இப்போ பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு, அவர் மேலே போய் வாந்தி எடுத்து வச்சிருக்கீங்க, என்ன நினைப்பாங்க வந்திருக்கிறவங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டி சேரனை இன்னுமே காணும்னு சுற்றி முத்தியும் தேடிட்டு வராரு. அதை பார்த்த சோழன் பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாரு. பாண்டியை ஸ்டேஜுக்கு வர சொல்கிறாரு. ஸ்டேஜுக்கு போன பாண்டிக்கிட்ட சோழன் இருந்துக்கிட்டு அப்பா தண்ணி போட்டாருன்னு நினைக்கிறேன்டா, சேரன் அண்ணன் தான் மேலே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான், அது மட்டும் இல்லை அந்த மனோகர் மேலே வாந்தி பண்ணி விட்டுட்டாரு அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டி என்னடா சொல்கிற, அப்பா ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லவும், டேய் அதை விடுடா, அவர் எப்பவும் குடிக்கிறது தானே, இதில் ஹைலைட்டான விஷயமே அப்பா மொத்த வாந்தியையும் மனோகர் மேலே எடுத்தது தான், பணம் பணம்னு எப்பவும் பேசுவார்ல, இப்போ பாரு அப்பா செம ஆப்பு வச்சு விட்டுட்டாரு, என்னால் இங்கிருந்து பார்த்துட்டு சிரிப்பு அடக்கவே முடியல, நல்ல வேலை நிலா அதை பார்க்கல, சரி சரி நீ போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாரு, அவர் மறுபடியும் கீழே வராமல் பார்த்துக்கூடா பாண்டி, வந்துட்டாரு மொத்த மண்டபத்தையும் ரணகலம் ஆக்கிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டி வேக வேகமாக சேரன் ரூமுக்கு போகிறாங்க. சேரன் கிட்ட என்னன்னா இப்படி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சேரன் ஆமாண்டா பாண்டி, அவர் குடிச்சிருக்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும், அதனால தான் நீங்கள் எங்கேயும் போகாதீங்க இங்கேயே உட்காந்துருங்கன்னு ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு வந்தேன்டா, நம்ம அவரை ஃபோட்டோ எடுக்க கூப்பிடலன்னு ஒரு ரணகலத்தையே பண்ணி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டி நடேசன் கிட்ட உங்களால் கம்முனே இருக்க முடியாதா, எங்கே வந்தாலும் எங்கள் மானத்தை வாங்கறக்குனே வருவீங்களா, இப்போ பாருங்க உங்களால் நாங்கள் மானக்கேட ஆக வேண்டியதாக இருக்குது, குடிச்சிங்கன்னா கம்முன்னு வந்து ரூமில் படுக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு எதுக்கு மண்டபத்துக்குள்ளே ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நடேசன் இருந்துட்டு யூ மைசன், நீ என்னையே கேள்வி கேட்குறியா, நீ என்ன தைரியம் இருந்தால் என்னை விட்டுட்டு போய் நீங்களாம் ஃபோட்டோ எடுப்பீங்க, ஏண்டா நான் உங்கள் அப்பன் தானடா, என்னை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாதா அப்படின்னு தாட்டு போட்டுன்னு தண்ணியோட மப்பில் வளர்றாரு. அதை கேட்ட பாண்டிக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது, என்னென்ன இவர் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேரன் இல்லடா பாண்டி, இவரை விட்டுட்டு இப்படியே வர முடியாது, நீங்கள்லாம் போங்க, நான் இங்கேயே இருந்து இவரை பார்த்துக்கிறேன், இவர் மட்டும் கீழே வந்தார் மறுபடியும் அவ்வளவுதான், மனோகர் சார் வேற என்ன நினச்சாருனே தெரில, பூரா அவர் மேலேயே வாந்தி எடுத்து விட்டாருடா, எனக்கே தர்ம சங்கடமாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டி விடுனே, அந்த ஆளுக்கு அதெல்லாம் தேவைதான், நம்மளை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தியிருப்பான் இந்த 2 நாளில், அப்பா செஞ்ச உருப்படியான வேலை இதுதான் எனக்கும் தோணுது, சோழன் தான் கூப்பிட்டு சொன்னான், சோழனும் பார்த்துருக்கான்னு, அவனுக்கு ரொம்ப ஹாப்பி, இந்த ஆள் மேலே வாந்தி எடுத்தது நினச்சி சோழன் செம ஹாப்பி, அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு இந்த ஆளை சமாளிக்கணும், மறுபடியும் கீழே போய் நிலா கண்ணில் பட்டுட்டாரு அவ்வளவுதான், நிலாவுக்கு செம கோவம் வந்துருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேரன் ஆமாண்டா பாண்டி, எனக்கும் அதே பயம்தான், இவரை எப்படியும் கீழே போக வைக்கவே கூடாது, ரிசப்ஷன் முடிகிற வரைக்கும் இவர் இந்த ரூம்குள்ளேயே தான் இருக்கணும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் கார்த்திகா வானத்தியெல்லாம் வழி அனுப்பிச்சி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டி இருந்துட்டு சரிண்ணே, நீ ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் போய் அவங்கள தாட்டி விட்டுட்டு உடனே மேலே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் கிளம்பி போயிடுறாரு. சேரன் ரூமை லாக் பண்ணிட்டு நடேசன் கூட உள்ளேயே இருக்காரு.